Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.6ல 8th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் லேப்டாப் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி லேப்டாப் வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கேஷ் வந்து பே பண்ணணும்னு பார்த்தோம்னா 40,000ங்கற கேஷ் வந்து அவர் வந்து பே பண்ணணும். அது வந்து மொத்தம் 3 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அவர் 3 மந்த்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கட்டியிருக்காருங்கறத கொடுத்திருக்காங்க. அத மொத்தமா அவர் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறான்னு பார்த்தோம்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த 40,000 ரூபாயை கட்டி முடிச்சிடுறாரு. அதில் ஃபர்ஸ்ட் மந்த் அவர் எவ்வளோ கட்டுறான்னு பார்த்தோம்னா 4,800, செகண்ட் மந்தில் 4,750, தேர்ட் மந்த் அவர் எவ்வளோ கட்டுறான்னு பார்த்தோம்னா 4,700 ருபீஸ் வந்து கட்டுறாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. அது வந்து யூஸ் பண்ணி நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பாருங்கிறத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து அடுத்ததாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கட்டுறான்னு பார்த்தோம்னா 4,800, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 4,750, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4,700 எனக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தோம்னா ஒரு அரித்மெட்டிக் சீரிஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ பார்த்துக்கிறேன் 4,800. அடுத்து வந்து பார்த்தோம்னா எல்லோட வேல்யூ அது எனக்கு கொடுக்கல, அதனால எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. அப்புறம் வந்து டி வந்து கண்டுபிடிக்கணும். டிங்கிறப்ப T2 மைனஸ் T1. T2 வந்து எல்லாம் பார்த்தோம்னா 4,750, T1 வந்து பார்த்தோம்னா 4,800. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -50 வந்து கிடைக்கும். இது டியோட வேல்யூ -50, ஏவோட வேல்யூ 4,800. அப்படின்னா என்னோட வேல்யூ 10ன்னு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணிடுறாங்க, அதனால என்னோட வேல்யூ 10. அப்படி வந்து பார்த்தோம்னா இப்போ நான் எஸ்என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எஸ்என்னோட ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே சம் பண்ணோம்னா தான் எனக்கு 40,000 வந்து கிடைக்கும். அதனால இங்கே எஸ்என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எஸ்என்னோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக நான் 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 4,800 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் -1 இன்ட்டு டிக்கு பதிலாக -50 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா 2 1s இது 2 5s அப்படின்னா 5 இன்ட்டு 4,800ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9,600 வந்து கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 10ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். 9 இன்ட்டு -15 கிடச்சிருக்கு. அப்படின்னா 5 இன்ட்டு 9,600. அடுத்து 9ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 9 5s 45, மைனஸ் இருக்கிறதுனால -45, இங்கே 0 இருக்கிறது அந்த 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 இன்ட்டு 9,600ஐயும் 450ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 9,150 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 9,150ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 45,715 கிடச்சிருக்கு. அப்படின்னா அவர் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 45,715ங்கிற அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காரு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவர் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 40,000 தான் அவர் அந்த லேப்டாப்போட ப்ரைஸ். ஆனால் அவர் வந்து பார்த்தோம்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் 45,750 வந்து அவர் பே பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ இது அமௌண்ட் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா நான் 45,750 அதாவது 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டின அமௌண்ட்டையும் ஒரிஜினல் ப்ரைஸ் அதாவது 40,000ஐயும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 5,750 வந்து கிடச்சிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ராவாக அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 5,750 ருபீஸாக அவர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ணியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.